பயங்கர சூடாக இருக்குது. சகோதரி, நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்கு உடனே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியல, மன்னிச்சிக்கோங்க, லேட்டாக போட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. வாயில் வச்சோடனே சூடு வாயில் வச்சோடனே அப்படியே முழுங்கிடலாம், அந்த அளவு வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். வாங்க அல்வா சாப்பிடலாம். இனிப்பு உங்கள் விருப்பம். நெய் ஊற்றி சாப்பிடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போடுங்க. என்கிட்ட ஏலக்காய் இல்லை. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் போன மாதம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி. அப்போ நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு இந்த அல்வா ரெசிபி வேணுமா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தரேன்னு. அதுக்கு கமெண்ட் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, இந்த அல்வா ரெசிபி தாங்கன்னு. இப்போ நீ எனக்கு இடையில இந்த அல்வா பண்ணவும் இல்லை. ரொம்ப சிம்பிள் தான், 2 பொருள் வச்சு செய்கிறது தான். ஹோட்டல் அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லைனாலும் வீட்டு அளவுக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான். அதை தான் இப்போ செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சகோதரி நினச்சிருப்பாங்க, நம்ம அவங்கள்ட்ட கேட்டுமே இவங்க ரிப்ளை வீடியோ தரேன்னு சொன்னாங்க, தரலன்னு. அவங்களுக்காக அதை மெயின் இந்த வீடியோ. சரிங்களா? இப்போ கோதுமை மாவு நான் இது வீட்டிலே அரைச்சது. நீங்கள் கடையில் வாங்கினா இருந்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. 3/4 கப் எடுத்திருக்கேன். மாவை நம்ம சிம்லே வச்சு கைவிடாமல் கருகாமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அளவு நம்ம மாவு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நமக்கு தேவையான கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இருந்தால் இதில் நீங்கள் கீ சேர்த்துக்கலாம். கீ சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டாக வரும், ஹோட்டல் கடையில் டேஸ்ட்டில் வரும். ஆனால் நான் ஆயில் தான் சேர்த்துக்கிட்டேன். இது கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் ஊற்றுறேன், இப்போ 1 ஸ்பூன். அது நான் நம்ப விருப்பம்தான். ஆயில் நிறைய சேர்த்துக்க மாட்டாங்க, அந்த ஸ்டேஜில் ஆயில் குறையா சேர்த்துக்கோங்க. கீ இருந்தால் கண்டிப்பாக கீ சேர்த்துக்கோங்க. சிம்லே வச்சு நல்லா ப்ரௌன் கலர் வரைக்கும் அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். 3 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் பச்சை தண்ணி கோரி ஊற்றக்கூடாது. தண்ணி நல்லா கொதிச்ச பின்ன ஊற்றினா தான் அந்த ரப்பர் மாதிரி அல்வா பதத்துக்கு வரும். அதுக்காக தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றி கொஞ்சம் பொறுத்து நமக்கு எந்த அளவு இனிப்பு வேணுமோ சீனி அந்த அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கருப்பு கலர் இருக்கும் பார்த்திங்களா, கருப்பட்டி, அது சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். என்கிட்ட இது எதுவுமே இல்லை. கருப்பட்டி சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் அடி தூளாக வரும். கருப்பட்டி இல்லை என்கிட்ட, அதனால் நான் சுகர் சேர்த்துக்கிட்டேன். கண்டிப்பாக இதில் 1 பிஞ்ச் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்தா இனிப்பு நல்லா தூக்கி தரும். இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக ஒரு 2-3 ஏலக்காய் நம்ம தட்டி போடணும். ரொம்ப மணமாக வரும். என் அஞ்சரை பெட்டியில் ஏலக்காவே இல்லை, அவ்வளோ கிராமம் இருக்குது. கிராம்பு தான் இருக்குது, கிராம்பு நமக்கு தேவையில்லை. கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஏலக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப மணமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏலக்காய் இல்லாதனால ஏலக்காய் இல்லாமல் செய்கிறேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இது என் வீட்டில் எப்படியும் 2 நாளைக்கு ஒரு நாள் 3 நாளைக்கு ஒரு நாள் எப்போ ரொம்ப வயிறு பசிக்கிற மாதிரி இருக்குது, சோறு சாப்பிட விருப்பம் இல்லைன்னு இதை நான் டக்குன்னு செஞ்சுருவேன். தெரியும் இதுக்கு ஆயில் பத்தாதுன்னு. ஃபஸ்ட்டு நான் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன், இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். தெரியும் கொஞ்சம் ஆயில் கீலாம் கூடுதல் இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். இன்னுமே நமக்கு இந்த மாவு இன்னும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். மாவை நீங்கள் எந்த அளவுக்கு கைவிடாமல் நீங்கள் வறுக்கிறீங்களோ அவ்வளோ அல்வா டேஸ்டியாகவும் வரும், நல்லா ஜவ்வு மாதிரி வரும், சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். கேஸ் கூட்டி வச்சோன்னா கரிஞ்சிரும். நல்லா பக்குவத்துக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க வெந்நியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒருத்தர் கிண்ட செய்யணும். இப்போ என்கிட்ட 2 கை தான் இருக்குது. ஒரு கையில் கேமரா இருக்குது, ஒரு கையில் சட்டி இருக்குது. இப்படி நல்லா அப்படி கிண்டு விடணும். இப்போ இந்த தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுறலாம். ஊற்றின கேப்பில் எல்லா தண்ணியும் இழுத்துரும். இப்போ தான் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், கை விடாமல். இது டக்குன்னு 5 நிமிஷம் செஞ்சிடலாம். உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான கோதுமை அல்வா வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். கடையில் போய் நிறைய விலை கொடுத்து வாங்குறதுக்கு வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி வெளியே வச்சுட்டா 2லேருந்து 3 நாள் வரைக்கும் வெளியே இருந்தால் கெட்டு போகாது. உனக்கு கீ ஊற்றி பண்ணாலுமே இன்னுமே டேஸ்ட்டாக வரும். ஆயில் உங்கள் விருப்பம். நான் அளவாக தான் ஊற்றிருக்கேன். கூடுதல் ஆயில் வேணாலும் ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் சொன்ன பார்த்திங்கன்னா ஒரு ஜவ்வு மாதிரி வரும்னு. அந்த வறுத்த பக்கம் அவ்வளோ. கொஞ்சம் கூட நம்ம மாவு பச்சையாக வச்சுட்டோன்னா அந்த அல்வாப்பா தான் வராது, இந்த மாதிரி ஜவ்வு மாதிரி வராது. கிண்ட நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அருமையாக நம்ம அல்வா ரெடி ஆகிட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்ற பிளேட்டில் எடுத்துருக்கேன். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். பயங்கர சூடாக இருக்குது.
சகோதரி, நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்கு உடனே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியல, மன்னிச்சிக்கோங்க, லேட்டாக போட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. வாயில் வச்சோடனே சூடு வாயில் வச்சோடனே அப்படியே முழுங்கிடலாம், அந்த அளவு வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறோம். வாங்க அல்வா சாப்பிடலாம். இனிப்பு வந்து உங்கள் விருப்பம். நெய் ஊற்றி சாப்பிடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போடுங்க. என்கிட்ட ஏலக்காய் இல்லை. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய்.